ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கன்னியாகுமரி கோஸ்டல் ஏரியாஸில் வந்து குட் ஃப்ரைடேக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு நோன்பு கஞ்சியும் அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு துவையிலும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நோன்பு கஞ்சி பண்ணுறதுக்கு வந்து ஒரு அரை கப் அளவு புழுங்கல் அரிசி, 1/4 கப் அளவு உளுந்து, உங்களுக்கு தொலி உளுந்து இருந்ததுன்னா தொலி உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் அளவு சிறுபயிறு, அதாவது வந்து பாசிப்பயிறு வந்து ஒரு 1/4 கப்பு இவ்வளோமா எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு தேங்காய் துருவி அதை வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் விடும்போது நமக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதில் வந்து ஒரு கப் அளவு திக் மில்க்கு தனியாக வச்சுருங்க. அப்புறம் வந்து ஒரு 2 கப் அளவு தின் மில்காக எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து உளுந்த போடலாம், கூடவே அரிசி, அப்புறம் வந்து சிறுபயிறு, கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போடும்போது நமக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு 3-4 தண்ணியில் கழுவி சுத்தம் பண்ணிடலாம். இப்படி வந்து ஒரு 3-4 தண்ணியில் நல்லா அதை கழுவி எடுத்துருங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த கழுவி வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி விடலாம். இப்போ கூடவே தனியாக எடுத்து வச்சுருக்க தின் மில்க், அதாவது தேங்காய் பால் வந்து தின்னாக இருக்கும்ல, இந்த 2வது 3வது எடுத்து அந்த தேங்காய் பாலையும் கூட ஆட் பண்ணலாம். இப்போ ஃப்ளேவருக்காக நான் வந்து ஒரு பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போடலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போடலாம். லாஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா வேக விடலாம். இப்போவே மூடி வைக்க தேவையில்லை, நல்லா அது கொதிக்க ஆரம்பித்ததும் அதுக்கப்புறம் லிட்டை போடலாம். கஞ்சி வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இனி வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர விட்டு நல்லா அதை வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு விசிலுக்கு அப்புறம் ஆவியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரோட லிட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரைஸ் எல்லாம் வந்து ஒரு 3/4 அளவு நல்லா குக் ஆகியிருக்கு. இதில் வந்து ஓப்பன் குக்கரில் வச்சு 1 கப் அளவு திக்கான தேங்காய் பாலை ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடலாம். இப்போ இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரை நல்லா வந்து ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு குழஞ்சி வர வரைக்கும் நல்லா அதை வேக விடலாம். இப்போ இதில் வந்து உப்பு தேவைன்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நோன்பு கஞ்சி ரெடி ஆகிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து குக் ஆகியிருக்கு. ரொம்ப குழைவாகவும் வந்துடக்கூடாது, ரொம்ப வந்து துருதுருன்னு இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். நோன்பு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. இனி இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து ஒரு துவையல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். நோன்பு கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷான துவையல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவு தேங்காய் துருவல், அப்புறம் ஒரு 3 வத்தல், காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து துவையில் வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்படி துவையில் வந்து அரைச்சி எடுத்துடலாம்.
கன்னியாகுமரி ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி அண்டு துவையல் வந்து ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.